சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் 10 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளதால் சென்னைக்கு இந்த ஆண்டும் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு வராது என கூறப்படுகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். பொதுவாக கோடை காலங்களில் சென்னையோட குடிநீர் தேவை எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த ஆண்டு கோடையை சென்னை எப்படி எதிர்கொள்ள போகிறது? என்ன சொல்கிறது குடிநீர் வாரியம்? விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கியமான ஏரிகளா பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல், சோழாவரம், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை, வீராணம் அப்படின்னு 6 ஏரிகள் இருக்கு. இந்த 6 ஏரிகள்லையுமே மொத்தமாக 13.2 டிஎம்சி நீர் அப்படிங்கிறத சேமிச்சு வைக்க முடியும். தற்போதைய சூழல்ல இந்த 6 ஏரிகள்லையுமே 10.5 டிஎம்சி நீர் அப்படிங்கிறது இருப்பு இருக்கிறதா அதிகாரிகள் தரப்புல தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுவாக கோடை காலம் தொடங்கிட்டாலே சென்னை மாநகருக்கு தேவையான நீர் போதுமான அளவுக்கு இருப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழக்கூடிய ஒன்றுதான். இதே கேள்வியை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகள் மத்தியிலையும் நம்ம முன் வச்சோம். அப்போ அவங்க நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சென்னை மாநகருக்கு ஒரு மாதத்துக்கு சுமார் 1 டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறது தேவையாக இருக்கிறது. இந்த 1 டிஎம்சி தண்ணீரையுமே சென்னை மாநகர் முழுவதும் குடிநீர் குழாய்கள் மூலமாகவும் குடிநீர் குழாய் இணைப்பு இல்லாத இடங்களுக்கு லாரிகள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த வகையில் தற்போதைய சூழலில் குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் 10.5 டிஎம்சி தண்ணீர் இருப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த நீரை வைத்து நவம்பர் மாதம் வரைக்கும் எங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த ஆண்டு சென்னை மாநகருக்கு கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடிய எந்த சூழலும் இல்லை. போதுமான நீர் இருப்பு இருக்கிறது அப்படிங்கிறதே அதிகாரிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.